அலகில் சோதியன் அம்பலத்தில் ஆடுவான் பலசிலம்படி வாழ்த்தி வணங்குவான். பரந்தளந்த சமன் முதலாம் பரசமய இருள் நீங்க சிறந்தழு சைவ நெறி திருநீற்றின் ஒளி வழங்க அறந்தை கட புகழியர்கோன் அமுது செய்ய திருமுலைப்பால் சுரந்தளித்த சிவகாம சுந்தரி பூங்கழல் போற்றி. வணக்கம். ஆன்மீக சம்பந்தமான சிந்தனைகள், ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களை நாம் இன்றைக்கி பார்க்கலான் இருக்கோம். நிறைய நேயர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இப்போ சாமி கும்பிடும்போது நமக்கு ஒரு கொட்டாவி வருது. சாமி கும்பிடும் பொழுது கோவிலில் சிலையிலேருந்து பூ கீழே விழுகுது. சாமி கும்பிடும்போது நமக்கு ஒரு அழுகை வருது. இப்படி பல்வேறு விஷயங்களை எல்லாம் கேட்குறாங்க. இப்போ கோயிலில் கொடுக்குற பொருள்கள், பிரசாதங்களை நாம் எப்படி பயன்படுத்துவது அப்படின்லாம் கேட்குறாங்க. அப்போ அவங்களுக்கு நாம் என்ன சொல்லணும், சில விஷயங்களை இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். குருவடிவாகி குவளையும் தன்னில் திருவடி வைத்து திறம் இது பொருள் என வாடா வகைதான் மகிழ்ந்து எனக்கருளி கோடா ஆயுதத்தால் கொடுவினை கலைந்து. வணக்கம் நேயர்களே. தமிழ் சூரி சிவம் யூடியூப் சேனல் வாயிலாக என்னுடைய சப்ஸ்கிரைபர்கள் அனைவரையும் பாதம் தொட்டு வணங்கி மகிழ்கிறேன். தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய வகையில் ஒத்துழைப்பு தரக்கூடிய உங்களை அனைவரையும் வணங்கி மகிழ்ந்து, உங்களுடைய சேனலில் இது உங்கள் சேனல், உங்களுடைய விருப்பங்கள், உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய ஆன்மீக சம்பந்தமான விளக்கங்கள் கொடுக்கக்கூடியது. இப்போ ஒரு கோயிலுக்கு போகிறோம். கோயிலுக்கு போகும்போது அங்கே எப்படி போவது என்பது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்குவோம். இப்போ கோயிலுக்குள்ளே போகும்போது உள்ள ஒரு மனநிலை நமக்கு எப்படி இருக்கும்? ஒரு கோயிலுக்கு போகிறோம், ரோட்லேயே போகிறோம், ஒன்றும் பெரிய போக வேண்டிய இடம் இல்லை. ஆனால் கோயிலை பார்த்த உடனே கும்பிடணும், சாமி கும்பிடணும், உள்ளுக்குள்ளே போகணும், தரிசனம் பண்ணணும், கொஞ்ச நேரம் உட்காரணும் அப்படின்னு எண்ணம் இருக்குது, உள்ளே இருக்குது. ஆனால் நடைமுறையில் அதை செயல்படுத்த முடியல. ரோட்டிலேருந்தே கும்பிட்றோம், காரணமே இல்லாமல் டைம் பாஸ் பண்ணுறது மாதிரி அப்படியே போயிட்டு எங்கெங்கேயோ சுற்றிட்டு எங்கெங்கேயோ நேரத்தையும் பொழுதையும் கழிச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுறோம். அப்போ கோயிலுக்குள்ளே போய் இருந்தால் எப்படி இருக்கும்? கோயிலுக்குள்ளே போகும்போது அந்த கோபுரத்தை தரிசனம் பண்ணி, கோயிலுக்கு முன்புறம் இருக்கக்கூடிய துவாரபாலகர்கள், துவார சக்தி அவங்களையெல்லாம் வணங்கிட்டு, அதற்கப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய பலிபீடம், நந்தியம்பெருமான், அதற்கப்புறம் முன்னால் இருக்க விநாயகர், முருகப்பெருமானை சேவிச்சுட்டு, அதற்கப்புறமேலு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா உள்ளே போய் இறைவன் இறைவையெல்லாம் பார்த்து பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கீழே தரையில் உட்காரணும். உட்காந்துருந்தால் நம்முடைய மனச்சலனங்கள்லாம் கொஞ்சம் போகும். கோயிலில் எவ்வளோ நேரம் நம்ம உட்காந்துருக்கோமோ அவ்வளோ நேரம் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஆரோ என்று சொல்லக்கூடிய ஒரு தெய்வீக ஒளி அலைகள் சுத்தப்படுத்தப்படும். நம்ம உடம்பில் தேவையில்லாத அன்வான்ட் எனர்ஜிலாம் இருக்கும். பூத பிரேதங்கள், பேய் பிசாசுகள், இப்படி ஏதோ ஒரு தீய சக்திகள்லாம் நம்ம உடம்பில் ஆரோவில் தொத்திக்கிட்டு நிற்கும். குப்பை அடிக்கும்போது தலைமுடியில் ஒட்டிக்குதில்லை, அது மாதிரி. அப்போ கோயிலுக்குள்ளே போகும் பொழுது அந்த தீய சக்திகள்லாம் அலறி அடிச்சுட்டு ஓடும். அதனால் வீடுகளில் கூட வாஸ்து குறைபாடு உள்ள வீடுகளில் வளரக்கூடிய பிள்ளைகளுக்கு படிப்பு சரியாக வராது. விழுது விழுது படிப்பான், வெளியே உட்காந்து படித்தா நல்லா வருது, வீட்டுக்குள்ளே உட்காந்தா படிப்பு வரலை. எக்ஸாம் டைம் வரும்பொழுது பெரியவங்க சொல்லுவாங்க, கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு சூடம் பொருத்தி கும்பிட்டு போப்பா, கோயிலை 3 சுற்றிட்டு போ அப்படிம்பாங்க. இந்த குழந்தைகளும் அதே மாதிரி 3 சுற்றிட்டு போகும். அந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி பூஸ்டர் கிடைச்சிட்டு அவங்க போய் பரீட்சை நல்லா எழுதுவாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைகள் மனதில் இந்த கோயிலுக்கு போனாலே எனக்கு பரீட்சையில் நல்லா நான் எழுத முடியுதும்பாங்க. ஸோ அப்போ கோயிலுக்குள்ளே போய் உட்காரணும், கொஞ்சம் நேரம் உட்காரணும், இறைவன் முகத்தை பார்க்கணும். தீபாராதனை காட்டும் போது நிறைய பேர் கண்ணை மூடிடுறாங்க. கண் திறந்து பார்க்கணும். ஒரு 5 நிமிடம் 10 நிமிடமாவது குறைந்தபட்சம் அந்த இறைவனுடைய திருமேனியை பார்த்துக்கிட்டே இருக்கணும். பாதத்தில் இருந்து திருவடி முதல் திருமுடி வரை பார்க்கணும். பாதத்தில் இருந்து தலை வரையிலும் பார்க்கணும். இப்படி பார்த்துட்டு மெல்ல பிரகாரத்தை சுற்றணும். முதல்ல நமக்கு வேண்டா வெறுப்பாக இருக்கும், ரொம்ப டயர்ட்னஸ் இருக்கும், அசால்ட்டு தன்மை இருக்கும், 4 பேர் பார்க்கணும்படி இருப்போம், ஏதோ ஒரு ஹெட் வெயிட்டோடு இருப்போம், இல்லைன்னா ஒரு மனம் ஒப்பி கடவுள்கிட்ட இருக்க மாட்டோம். ஒரு சுற்று சுற்றணும், 2 சுற்று சுற்றணும், 4 சுற்று சுற்றின உடனே நமக்குள்ளே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகிட்டுருக்கும். நம்முடைய நோக்கங்கள் தெரியும். அப்போ நம்முடைய உடம்பு ஒரு விதமான எனர்ஜியை குறைவினால் நாம் அயன செயலன பேதத்தோடு இருந்தோம். நிறைய ஆக்சிலேஷன் வேவரிங்களோடு இருந்தோம்.
ஆனால் கோவிலை சுற்றி கர்ப்ப கிரகத்தை சுற்றி ஒரு 3 சுற்று 4 சுற்று 7 சுற்று இப்படி இடைவிடாது சுற்றுகிற பொழுது நம்ம இடத்துல இருக்கக்கூடிய தீவினைகளில் விலகி ஓடி மைண்டு அது கான்சன்ட்ரேஷனுக்குள்ளார வரும். அப்போ கான்சன்ட்ரேஷன் கோஸ் டு மெடிடேஷன். இவ்வளோ தான். இப்போ கோயிலில் இருக்கக்கூடிய பிரசாதத்தை சாப்பிடணும், விபூதியை வாங்கி பத்திரமா வச்சுக்கிட்டு உடம்புல பூசிக்கணும். அதே போல் அங்கே கொடுக்குற பூக்கள்லாம் கண்களில் ஒத்தி கொண்டு வரணும். அப்போ கோயிலில் கொடுக்குற மாலைகள், கோயிலில் கொடுக்குறவைகள் எல்லாத்தையும் சிந்தாமல் அங்கேயே போடாமல் நமக்கு ஒரு அனுபவிக்கணும். கோயிலுக்கு போகும்போதே ஒரு நல்ல பேப்பர் எடுத்துகிட்டு போகணும். விபூதி தனியாக வாங்கணும், குங்குமம் தனியாக வாங்கணும், ஒரு கையில் ஒரு பை இருக்கணும், ஒரு அரைமுடி தேங்காய் வாழைப்பழம் கொடுக்குறாங்க, இல்லை அந்த கோயிலில் ஏதோ ஒரு பொருள் கொடுக்குறாங்கன்னா நம்ம பத்திரப்படுத்திக்கிறதுக்கு வச்சுக்கிறோம். ஸோ டீசன்ட்ஸ்க்கு இங்கே இடமே கிடையாது. இப்போ கையில் ஒரு பை கொண்டு போகணும். அதற்கப்புறம் யாருக்கிட்டையும் திமிராக பேசக்கூடாது. எங்கேயும் கோயிலுக்குள்ளார குறை சொல்லக்கூடாது. கோயிலுக்குள்ளார முதல்ல போய் இறைவன் முன்னால் உட்காந்து அழுகுதல். சில பெண்கள் இருக்காங்க, சில பேர் வீடுகள்லையும் அழுவாங்க, கோயிலில் போனாலும் அழுகிறது. அப்புறம் என் பையன் இப்படி இருக்கான், பக்கத்து வீட்டு பையன்லாம் இப்படி மேலே வந்துட்டான், என் பிள்ளை என்ன சீரழிகிறான், நான் குடிச்சிக்கிட்டே சுற்றி எடுத்துடுறான், ஒழுங்காக வேலைக்கு போக மாட்டேறான், இப்படின்னு சொல்லி இறைவன் முன்னால் கண்ணீர் வர்றது. அப்போ இது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால், கண்ணீர் வருகின்ற பொழுது துக்கம் வரும். துக்கத்தை இறக்கி வைப்பதற்காக போகிறீர்களா? இல்லை என்றால் துக்கமே வராமல் இருப்பதற்கேற்ற பயிற்சியும் முயற்சியும் அடைவதற்குரிய தகுதியை இறைவனிடத்தில் அடையப் போகிறீர்களா என்பது தான் இங்கே கேள்வி. அதனால் போனால் நிறைய பேர் வேறு எங்களுக்கு எந்த நாதியத்து போய் கிடக்கிற எங்களுக்கு கடவுள் தானே துணை, அவர்கிட்ட தான் போய் அழுக முடியினார். அப்படி உங்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்குறாங்க, அப்படி நீங்களாக உருவாக்கி விட்டீர்கள். அதனால் கோயிலில் போய் அழுகக்கூடாது. அப்போ என்ன செய்யணும்? சில நேரங்களில் இறைவன் ஒரு அபிஷேக ஆராதனை முடிஞ்சு அலங்காரம்லாம் பண்ணி முடித்து ஜெகஜோதிய காட்சி கொடுக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய வாசனை திரவியங்கள், ஊதுபத்தி, பூ மனம், அங்கே இருக்கக்கூடிய தெய்வீகமான மனம் கமழ்ந்து அங்கே எழுப்புகின்ற நாதஸ்வர ஓசை சப்தங்கள் எல்லாம் சங்கு நாதங்கள்லாம் எழுப்பும் பொழுது நம்ம உடம்பில் ஒரு ஆனந்தமானது பீரிட்டு கொண்டு அப்படியே மயிர் கூச்செறியும்படி ஆகி நம்மையும் அறியாமல் ஒரு ஆனந்த பாஷ்யம், ஆனந்த கண்ணீர் வரும். இதெல்லாம் பார்க்குறதுக்காக என்னை கொடுத்து வச்சியேன்னு சொல்லி அந்த மாதிரி வரும். ஸோ எப்பயாவது ஒரு முறை இப்படி ஆனந்த பாஷ்யம் அடையலாம். ஒருவேளை நீங்கள் கடவுள் முன்னால் நிற்கிற பொழுது உங்களையும் அறியாமல் கடகடன்னு தண்ணீர் வருது என்று சொன்னால் இறைவன் உங்களை பற்றி கொண்டு விட்டான், இறைவன் உங்களை பற்றி கொண்டு விட்டான் என்றுதான் பொருள். அது மட்டும் இல்லை, இப்போ கோயிலுக்கு போகிறோம், வாசப்படிக்குள்ளே போகிறோம், ஒரு பிரார்த்தனைக்காக உள்ளே போகிறோம், போகும்போது அங்கே ஒரு மணி சத்தம் கேட்கிறது. அப்போ உடனே என்ன ஆகும்னால் இந்த பிரார்த்தனையை இறைவன் ஏற்றுக்கொள்கிறான் என்றுதான் அர்த்தம். அதே போல் நாம் போய் நின்று கொண்டு இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டிருப்போம். யாரோ ஒருவர் மணி அடித்து பூஜை செய்வார். இப்போ நான்லாம் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னா, பொதுவாக போகிறோம் அப்படின்னா எந்த ஆலய மணியும் அடிக்கிறது இல்லை, அங்கே இருக்கிற மணியை அடிக்கிறது இல்லை. காரணம், நாங்கள் மணி அடித்து பூஜை பண்ணுறதுனால எங்களுக்கு அதனுடைய தேவையில்லை. ஒரு சிலருக்கு கோயிலுக்கு போனால் அந்த மணியை அடிக்கணும்னு ஒரு ஆசை வரும். அப்போ அந்த ஓசை என்ன செய்யும்? ஓசை ஒளியெல்லாம் ஆனாய் நீயே, உலகுக்கு ஒருவனாய் நின்றாய் நீயனர். அந்த பக்கம் இருக்க காஸ்மிக் ரேஸ் இருக்குது பாருங்கள், அந்த அலைகள் அப்படியே இருக்கும் பொழுது, ஒளி எழுப்புகிற பொழுது அந்த ஒளி அலைகள், ஒளி அதிர்வுகள், அந்த நாதமானது, சப்தமானது அதை அப்படியே கொண்டுட்டு போகும், அப்படியே மூளை முடுக்குகளுக்கெல்லாம் கொண்டு போகும். காரணமே இல்லாமல் ஒரு ஓசை, ஒரு சக்தி நம் மீது தழுவி கொண்டு செல்லும். அதனால் கோயிலில் போய் மணி அடிக்கிறது ஒரு வகை. ஆனால் மணி அடிக்கிறன்னா சுவாமிக்கு நெய்வேத்தியம் வைத்து விட்டு தான் மணி அடிப்பார்கள். அப்போ ஓசை எழுப்புகிறார்கள், இது ஒரு வகை. இப்போ கோயிலுக்குள்ளே கொடுக்குற பொருள்கள்லாம் என்ன செய்யலாம்னா வாங்கி கொண்டு வரலாம். கோயிலில் கொடுக்குற பொருள்களை சுவாமி சிலைக்கு வைக்கலாமா? வீட்டில் வைக்கக்கூடாது. இப்போ கோயிலில் கொடுக்கக்கூடிய கர்ப்ப கிரகத்தில் கொடுக்கக்கூடிய அந்த பூஜை பொருள்கள், ஒரு மாலையை கொடுக்குறாங்கன்னு அதை நம்ம கழுத்தில் போட்டுட்டு கொண்டுட்டு வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது, அது வெளியே வச்சிடணும். அப்படி அனுபவிக்காமல் அந்த மாலையை பிரசாதமாகவே கொண்டு அதை கொண்டு வீட்டின் பூஜை அறையில் வைக்கலாம். அதுக்கு பேர் நிர்மாலியம்னு பேர். நிர்மாலியம்னா என்ன அர்த்தம்? பரிசுத்தம்னு அர்த்தம். இரவு முழுவதும் இறைவன் ஆனந்தமாய்
அற்புதமாய் அவருடைய அதில் அந்த சக்தி அங்கே இருக்குது. இப்போ விஞ்ஞானபூர்வமாக சொல்கிறோம் அப்படின்னா, கர்ப்ப கிரகத்துக்குள்ளே ஒரு ஆற்றல் ஆகாயத்திலேருந்து வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது தான் கோவில் கலை. ஆகாயத்தில் இருக்கக்கூடிய இறைவன், அதாவது அந்த காஸ்மிக் ரேஸ், உயர் வான்காந்த அதிர்வுகள், அது ஆகாயத்தில் இருந்து கொண்டு வந்து பூமிக்கு இணைக்கின்ற ஒரு பாலமாக இருப்பது தான் கோவில்கள். அப்போ அது சித்தர்கள் நம்ம கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காங்க. கும்பாபிஷேகம் என்பது அதன் வாயிலாக உருவாக்கப்படக்கூடிய விஷயம். அப்படி இரவு முழுவதும் இந்த காஸ்மிக் ரேஸ் உள்ள கோயில் கர்ப்ப கிரகத்துக்குள்ளே இருக்கும். அது இருட்டில் தான் இருட்டில் அப்படியே தங்கி நிற்கும். வெளிச்சத்தை கண்டவனே தான் வெளியே போகும். அப்போ இரவு முழுவதும் அங்கே தங்கி இருக்க வேண்டும்படி செய்துறதுனால தான் கோயிலுக்குள்ளார இரவு நேரத்தில் விளக்கையெல்லாம் அணைச்சிட்டு போகிறது. அதற்கப்புறமேல் காலையில் வந்தவுடனே முதலில் அந்த குருக்களோ பூசாரிகளோ அந்த விளக்கை ஏற்றுவார்கள். அதற்கப்புறமேல் அந்த வெளிச்சத்தின் மூலியமாக அந்த காஸ்மிக் ரேஸ் ஆனது வெளியேற பார்க்கும். கற்பூரம் காட்டும் போது, தீபாராதனை பண்ணும் பொழுது, நமக்கு அவர்கள் ஆரத்தி எடுத்து கொண்டு வரும்போது நாம் தொடும் பொழுது நம்முடைய உடல் உறுப்புகள் வாயிலாக நம்ம உடம்புக்குள்ளே அது ஹீலிங் ஆகி உள்ளே போகும். இப்போ இரவு முழுவதும் இருக்கக்கூடிய அந்த பூ மாலையில் அந்த சக்தி தங்கி இருக்கும். அப்போ அந்த சக்தியை நாம் கொண்டு வந்து வைக்கும்போது அதிலிருந்து ஒரு டிரான்ஸ்பிரேஷன், அதிலிருந்து ஒரு டிரான்ஸ்மிஷன், அதிலிருந்து ஒரு என்லைட், ஒரு பவரானது வெளியே போகும். அப்போ வீடு முழுவதும் நல்ல சக்தியை அது கொடுக்கும். அதனால தான் கோயிலில் கொடுக்குற பூவை வாங்கி நாம் அனுபவிக்கணும். பெண்கள் இருந்தால் தலையில் வச்சுக்கலாம், ஆண்களாக இருந்தால் ஒரு கலாப்பெட்டியில் கொண்டு வந்து வச்சுக்கலாம். தப்பு இல்லை. அது கோயிலில் சுவாமிக்கு போட்டிருந்த நிர்மாலயத்தை நம்ம படங்களுக்கு போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இது மாதிரி இப்போ கோவிலில் போட்டிருக்கிற அருகம்புல் இவைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் கொண்டுட்டு வந்து வீட்டில் காய வச்சு நம்ம சாம்பிராணி புகையாக போடலாம். அது மிகப்பெரிய பரிகாரம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பேனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அரிது. ஸோ அதனால் கோவிலில் போனவுடனே சில நேரத்துக்கெலாம் கொட்டாவி வரும். சில பேர் கோயிலுக்கு போன உடனே கொட்ட ஆவி, கெட்ட ஆவிதான் கொட்டாவி என்று மாறிவிட்டது. கெட்டாவினா உடனே பயப்படக்கூடாது, ஏதாவது தீய சக்தியா என் மேலே இருக்குமான்னாரு. ஒரு சில பேர்கள்லாம் ஏன் கோயிலுக்கு போக சொன்னாங்கன்னாரு. ஒரு சில பேருக்கு இந்த பூத பிரேத பிசாச கணங்களுடைய பதிவுகள் இருக்கும். அவங்க பின்னாலேயே சுற்றிக்கிட்டே வரும். அவங்க உடம்பில் நல்ல தேஜஸ் சக்தி இருக்கிற வரைக்கும் அவங்கள நெருங்க விடாது. அது குறையும் பொழுது அவங்களே தாக்கிடும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கோயிலுக்குள்ளே வருகிற பொழுது இந்த மங்கள ஒளி சத்தத்தை கேட்ட உடனே அந்த பூத பிரேதங்கள் உலகி ஓடிடும். அப்புறம் 7 பிரகாரங்களை தாண்டி வரும் பொழுது உடம்பில் சக்கரங்கள் இயங்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் கர்ப்ப கிரகத்துக்குள்ளே போகிறோம், அங்கே விளக்கேற்றுறோம், அங்கே நிற்கிற பொழுது மூலவரிலிருந்து வெளிவருகின்ற கதிர்வீச்சுக்கள் நம்முடைய ஆன்மாவை சுத்தப்படுத்தும். அப்போ சில நேரங்களில் நமக்கு கொட்டாவியாக வரும். அப்போ நம்ம உடம்பில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் வெளியேறும். அது விஞ்ஞானம் இப்படி சொல்லுது. விஞ்ஞானம் என்ன சொல்லுது? உடம்பில் பிராணசக்தியினுடைய பற்றாக்குறையின் காரணமாக அதிகமான பிராணனை உறிஞ்சுகின்ற பொழுது இந்த எக்ஸார்டினரியாக ஒன்று வருதுங்கிறாங்க. சில பேருக்கு அருள் வரும், அப்போ கொட்டாவியாக வந்து தான் போகும். அப்போ அவர்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய எனர்ஜி களம் நெகட்டிவெல்லாம் வெளியே போயிட்டு அந்த ஆன்மாவை உள்ள டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்காக உள்ளே வரும். ஸோ இப்படி ஒரு அளவுக்கு அதிகமான ஒரு சக்தி நம்ம உடம்புக்கு தேவைப்படுது. இயற்கையிலே ஒரு பெண் சக்தி உள்ளவளாக இருக்கிறாள். ஆனோ சக்தியை தேவைப்படுகிறவனாக இருக்கிறார். அதனால தான் நமக்கு கோவில் தேவை. கோவில்களிலிருந்து கொண்டு வருகின்ற பொருள்களை வீட்டின் வடகிழக்கு பகுதியில் ஒரு தாம்பாளத்தில் வச்சிருக்கலாம். அந்த சக்தி அங்கிருந்து பரவும். ஒவ்வொரு மனிதனுக்கும் பிராணன் தேவை. அந்த பிராணனை ஒரு வீடு உற்பத்தி செய்யணும். அதற்குரிய கட்டமைப்பை சொல்வது தான் வாஸ்து சாஸ்திரம். அதேபோல் வீடுகள் குறைகளாக இருந்தாலும் அதுகளை நிவர்த்தி செய்து கொள்வதற்கு வெளி உலகத்தில் நமக்கு நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி, நிறைய சக்தி கோவிலில் நிரம்பி இருக்கிறது. கோவிலுக்குள் நாம் வாழ்க்கையை துவங்க வேண்டும். இறைவனோடு நாம் அசோசியேட்டாக இருக்க வேண்டும். வீடு வாழ்பவரின் அடையாளத்தை சொல்லும். நாமோ இயலாமையில் இருக்கிறோம், இறைவனோ இயல்பாக இருக்கிறான். கோவில் உள்ள மரங்கள் அந்த சக்தியை வாங்கி நமக்கு சுவாசத்தை தருகிறது. பிராணனில் இருக்கக்கூடிய அசுத்தத்தை போக்கி சுத்தப்படுத்தி
மரங்கள் பிராணனை நமக்கு தருகின்றன. நாம் விடுகின்ற கரியமில வாயு, கார்பன் டை ஆக்சைடை எல்லாம் அது வாங்கி கொண்டு உயிர்காக்கும் கடவுளாக உண்மையிலேயே இருப்பது மரங்கள் தான். நிறைய மரங்கள், அந்த மரங்களிடத்தில் போய் 1 மணி நேரம் 2 மணி நேரம் இருங்கள், நிறைய சக்தி நமக்கு கிடைக்கும். மரங்களை பாதுகாப்போம், மரங்களை சுற்றிவோம், கோவில் ஸ்தல விருட்சங்களை பேணி பாதுகாப்போம், உண்மை உள்ளவனாக இருப்போம். எந்த குறைகள் வந்தாலும் நம்மை போக்கக்கூடிய ஆற்றல் மரங்களுக்கு உண்டு. அதனால் வீடுகளிலும் பூஜை அறைகளிலும் நீர் வைக்க வேண்டும். அந்த நீரை அடுத்த நாள் நாம் குளித்து கொள்ளலாம், தலையிலும் தெளித்து கொள்ளலாம். குளிக்காமல் பூஜை அறைகளுக்குள் செல்லக்கூடாது. இப்படிப்பட்ட நல்ல நிலைகளோடு நாம் வீடுகளில் இறைவனுடைய கொண்டு வந்த பொருள்களை வைத்து பிரசாதமாக எண்ணிக்கொள்வோம். வீட்டையும் நம் உடலையும் நம்முடைய பகுதியையும் சுத்தமாக வைத்து கொண்டால் நமக்கு எந்நாளும் பூரணமான நலம். வாழ்வில் பல சந்தேகங்கள் வந்தால் அதை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுடைய கேள்விகளுக்கு நான் பதில் தரவும் அதையே சப்ஜெக்டாகவும் கொடுப்பதற்கும் நான் தயாராக இருக்கிறேன். தொடர்ந்து எனக்கு ஆதரவு தருகிற தமிழ் சூரி சிவம் உங்களை எல்லாரையும் நான் அன்போடு வணங்குகிறேன். எனக்கு மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண நிறைய பேர்களுக்கு போகும். அதனால் நீங்கள் எனக்கு உதவுவீர்கள் என்று நன்றி, வணக்கம்.